தமிழகத்தின் முதன்முறையாக முதல்வர் பன்னீர்செல்வம் கோட்டையில் குடியரசு தின விழாவில் கொடியேற்றி அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டது அவரது குடும்பத்தினர் மத்தியில் மட்டுமல்லாது பொதுமக்கள் மத்தியிலும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் எதிலுமே தன் குடும்பத்தினரை நுழைக்காத பன்னீர்செல்வம் தன் மனைவி, மகன்கள் மற்றும் பேர குழந்தைகள் உள்ளிட்ட குடும்பத்தினரை விழாவிற்கு அழைத்து வந்து அவர்களையும் விவிஐபிக்களோடு சேர்ந்து அமர வைத்திருக்கிறார். இப்படி குடியரசு தின விழாவிற்கு குடும்பத்தினரை அழைத்து வருவதற்கு முன்பாக குடும்பத்தினருடன் நீண்ட நேரம் ஆலோசனையில் ஈடுபட்ட பன்னீர்செல்வம் குடும்பத்தினர் விழாவிற்கு வருவதில் கடைசி நேரம் வரை தடுமாற்றமான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பன்னீர்செல்வம் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் கூறுகையில், முதல்வர் ஜெயலலிதா இருந்த வரையில் பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் ஜெயலலிதாவிற்கு அடுத்த நிலையில்தான் இருந்து வந்தார். அரசு விழாக்கள், தனியார் விழாக்கள், கட்சி விழாக்கள் என எதிலுமே பன்னீர்செல்வம் கலந்து கொண்டாலும் தன்னோடு குடும்பத்தினர் யாரையும் அழைத்து செல்ல மாட்டார். கட்சியில் தன் மகன் ராஜேந்திரகுமாரும் தம்பி ராஜாவும் முக்கிய பொறுப்பில் இருந்து செயல்பட்ட போதும் அவர்களோடு கூட எந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள மாட்டார். ஆனால் தற்போது 3வது முறையாக முதல்வராகியிருக்கும் பன்னீர்செல்வத்திற்கு யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பாக குடியரசு தின விழாவில் கொடியேற்றும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் இப்படியொரு வாய்ப்பை பெற்ற முதல்வர் பன்னீர்செல்வம் தான் என்றும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் குடியரசு தின விழாவில் முதல்வர் பன்னீர்செல்வம் கொடியேற்றும் போது குடும்பத்தினரும் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என குடும்பத்தினர் 15 நாட்களுக்கு முன்பிருந்தே முதல்வர் பன்னீர்செல்வத்திடம் அப்ளிகேஷன் போட்டு வைத்திருந்தனர். ஆனால் வீட்டில் உள்ளவர்கள் அதற்காக தங்களை தயார்படுத்திய போது குழப்பமாக இருந்த பன்னீர்செல்வம், நீங்கள் எல்லாம் விழாவிற்கு நிச்சயம் வந்துதான் ஆக வேண்டுமா என யோசியுங்கள். இக்கட்டான சூழ்நிலையில் நான் முதல்வராக அமர்ந்துள்ளேன். நீங்கள் எல்லாம் விழாவில் முதல் வரிசையில் வந்து அமர்ந்தால் அதுவே கூட சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் என் மீது தேவையில்லாத விமர்சனங்கள் பாயலாம் என பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார். ஆனால் அதனை ஏற்க குடும்பத்தினர் மறுத்துவிட்டார்களாம். அபூர்வமாக கிடைத்திருக்கும் வாய்ப்பிது. இத்தனை நாட்களாக நீங்கள் அடுத்தவர்களுடைய எண்ணங்களுக்காக வாழ்ந்தது போதும், இனிமேலாவது எங்களுக்காக நீங்கள் வாழுங்கள். குடும்பத்தினரோடு நீங்கள் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதால் பதவியே போகும் என்றாலும் கூட பரவாயில்லை. அப்படிப்பட்ட பதவியே நமக்கு தேவையில்லை. விமர்சனங்கள் எத்தனை வந்தாலும் அதை பொருட்டாகவே மதிக்காமல் தூக்கி எறியுங்கள். விமர்சனங்களை பார்க்காதவரா நீங்கள்? குடும்ப அரசியல் தான் செய்கிறோம், அதை நாங்கள் யார் தடுத்தாலும் செய்வோம் என்று சொல்லி அப்பட்டமாக துணிச்சலாக பலரும் அரசியல் செய்யும் போது குடியரசு தின நிகழ்ச்சியில் முதல்வர் குடும்பம் கலந்து கொள்வது தவறு என்றால் ஒட்டுமொத்த குடும்பமும் பன்னீர்செல்வத்தை நிர்பந்தித்ததோடு தைரியப்படுத்தி இருக்கிறார்கள். அதன் பின்னர் தான் ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் குடியரசு தின நிகழ்ச்சிக்கு வருமாறு பன்னீர்செல்வம் அழைத்திருக்கிறார். அதிலும் கூட குடும்பத்தில் சர்ச்சைக்குரியவர்களாக அறியப்படுபவர்களை வரவேண்டாம் என்றும் சொல்லிவிட்டாராம். இப்படித்தான் குடியரசு தின விழாவிற்கு பன்னீர்செல்வம் குடும்பம் வந்து சேர்ந்திருக்கிறது.